இந்த மாதிரி இப்போ நாங்கள் இது வரைக்கும் இருந்துட்டோம் மேடம், எங்களுக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி வாழ்ந்துட்டோம். சரி, இனிமேல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அதுக்கு தான் இந்த காணொலிகள். அக்குபஞ்சர் பற்றி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட நீங்களே கற்றுக்கோங்க. நீங்களே கற்றுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக காப்பாற்றுங்க. நோயிலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இது. உங்கள் குடும்பத்துக்கும் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கற்றுக் கொடுங்க. அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுமான ஒரு இயற்கை வாழ்வியலை மருத்துவத்தை தேடி போக வேணால் உங்கள்கிட்டயே இருக்கட்டும். தேவைப்படும் பொழுது அதை பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் மருத்துவத்தை பயன்படுத்தாதீங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத ஒரு ருட்டீனாக வச்சுக்காதீங்க. ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்த நபராக இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட்டை கற்று வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சில காலங்களில் அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேற வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. தேவைப்படும் போது எடுங்க. ஆனால் வாழ்க்கை முழுக்கவுமே செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இயற்கை வாழ்வியல். பசி எடுத்து சாப்பிட்டாதான் நோயே வராமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதாவது வர்ற கழிவுகளும் வந்து உடலில் தேங்குற கழிவுகளும் ரொம்ப ஈஸியாக எந்த தொந்தரவும் கொடுக்காம தண்ணீரில் வெளியேறிடும். இதற்கு அடிப்படையாக நீங்கள் வந்து பசிச்சு சாப்பிடணும், இரவு நேரங்களில் உறங்கணும். இது ரெண்டும் நிச்சயமாக செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்கவுமே எந்த மருத்துவமும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த விஷயத்த நீங்கள் அக்குபஞ்சர் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்று வச்சுக்கிட்டோம், எல்லாமே எங்களுக்கு தெரியும், அதனால் எதை வேணால் செய்யலாம், பசிச்சு சாப்பிட்டானா பசிக்காமல் சாப்பிட்டானா தான் ட்ரீட்மெண்ட் இருக்கே, நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரிப்படுத்துவோம், கழிவை வெளியேற்றும் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே நாடி இங்கே பஞ்சபூதங்கள் உங்களுக்கு முறையான அந்த மூலகங்கள் முறையான சிகிச்சைக்கான புள்ளியை உங்களுக்கு அறிவுறுத்தாது. எந்த மனிதன் இயற்கை வாழ்வியலை மிகச்சரியாக பின்பற்றானோ அவனுக்கு தான் பஞ்சபூதங்கள் சப்போர்ட் பண்ணுமே ஒழிய யார் பார்த்தாலும் நாடி தெரியும், யார் பார்த்தாலும் சிகிச்சை கொடுக்க முடியும். கொடுக்குற சிகிச்சை 100% அவங்களுக்கு வேலை செய்யணும்ல, அது யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இல்லை, பஞ்சபூதங்கள்கிட்ட தான் இருக்குது. பஞ்சபூதங்கள் நினைத்தால் ஒழிய, இயற்கை நினைத்தால் ஒழிய சிகிச்சைக்கான ரிசல்ட் வராது. சிகிச்சை கொடுத்தா யார் குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்தா கூட ட்ரீட்மெண்ட் தெரியும். முழுமையான ரிசல்ட் நீங்கள் இயற்கை வாழ்வியலை கடைப்பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான். எப்படி இப்போ எங்ககிட்ட எங்கள் அகாடமியில் ஆயிரக்கணக்கில் படிக்கிறாங்க. வருஷம் 500 பேருக்கு மேலே படிச்சுட்ருக்காங்க. இப்போ 20 வருஷத்தில் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்கன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இத்தனை ஆயிரம் பேருமா வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தில் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. யார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமா சரியாகுது? எல்லாருமே தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, எல்லாருமே அக்குபஞ்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் இயற்கை வாழ்வியலை பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்க அக்குபஞ்சர் டிசைட் பண்ணுறாங்க. கடமையை நாங்கள் செய்கிறோம், எந்த பலனும் எதிர்பார்க்கறது இல்லை. எங்கள் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கடமை என்ன? நாங்கள் படித்தோம், எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு இயற்கை உணர்த்துறது, எங்களுக்கு பஞ்சபூதங்கள் சொல்லிக் கொடுத்தது, அதை நாங்கள் சொல்லி மற்ற மக்களுக்கும் சொல்லித்தரோம். அதுதான் எங்களுக்கான அறம், அதை நாங்கள் செய்கிறோம். அதற்கப்புறம் நீங்கள் அதை என்ன செய்வீங்க? அந்த இடத்துல தான் மருத்துவம் உங்களுக்கு நிலையாக இருக்குதா, உங்களுக்கு விலகுதா அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி எங்கே கற்றுக்கிட்டாலும் ஒரே மருத்துவம் தான். இந்த காணொலி வழியாக நீங்கள் கற்றுக்கிற மருத்துவமும் அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ இது என்னுடைய கடமை, நான் படித்தேன், எனக்கு வந்து பலன் கொடுக்குது. இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன். எத்தனையோ தொந்தரவில் நான் கஷ்டப்பட்டேன், எத்தனையோ நோயில் நான் கஷ்டப்பட்டேன். அந்த நோயிலேருந்து இன்றைக்கி என்னை பரிபூர்ணமாக ஆரோக்கியமாக என்னை கொடுத்தது அக்குபஞ்சர் தான். ஸோ நான் கற்றுக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கிற இந்த மருத்துவத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய கடமை. நான் கற்றுக்கிட்ட மருத்துவத்துடைய அறம், அந்த அறத்தை நான் நினச்சி நான் அதை எல்லாருக்கும் சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் இதை பார்க்குறவங்க உங்களுடைய அறம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸான அறம் இயற்கை வாழ்வியலை நீங்கள் பின்பற்றணும். அதுதான் அடிப்படை, அதான் ரூட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது எல்லாமே ரெண்டாவது பட்சம், சிகிச்சை கொடுக்குறது எல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல் பட்சம் என்ன? முதல் வேலை கடமை என்ன? இயற்கை வாழ்வியல். பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் நிற்கணும். இரவில் என்ன கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னுடைய இரவு உறக்கத்தை வந்து எந்த பணத்துக்காகவும் நான் அடமானம் வைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு நாள் தூங்காமல் இருக்கிறது வேறு, குடும்பத்தை ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அவசிய காரியம் இருக்கலாம், அது வேறு, அதெல்லாம் வேறு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது இரவு தூக்கத்தை 1 நாள் 2 நாள் மிஸ் பண்ணுறது வேறு. ஆனால் ருட்டீனாக, அதுவுமே இயற்கைக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ருட்டீனாக நீங்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும், அதாவது இரவு தூக்கத்தில் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட
நீங்கள் ஏதோ ஒன்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக இரவு தூக்கத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இழக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இயற்கை வந்து உங்களுக்கு பக்கமாக இருக்காது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் தராது. எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னா அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனாலுமே எங்களுடைய நோய் தீரலை. ஆனால் ஒரு சிலர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு சில காலங்களையே அவங்களோட நோய் முழுமையாக குணமாகுது. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை அவங்களுக்கு வழங்குற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசீர்வாதம் கூட சொல்லலாம், ஒரு பிளஸிங். சரியான முறையில் இயற்கை வாழ்வில் பின்பற்றவங்களுக்கு ஒரு சில காலங்களிலேயே அந்த சிகிச்சை வழியாக உடல் குணமாயிட்டு அவங்க திருப்பி சிகிச்சை தேவையில்லாத எடுத்துக்கொண்டு போகுது. ஆனால் சிகிச்சை தொடர்ந்து பல வருஷங்களாக எடுத்துருந்து கூட திரும்பவும் தொந்தரவில் கஷ்டப்படுறவங்க இயற்கை வாழ்விலிருந்து விலகிறாங்க, மேலும் மேலும் கழிவுகளை தேக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை சொல்லியும் இயற்கை வாழ்வியலை பற்றின அக்கறையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இயற்கை கொடுக்கறது நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் இல்லை. அதுதான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு ஏன்னா சொல்லியாச்சு, சொல்கிறத கேட்கல அப்படின்னும் பொழுது என்ன, நீ வந்து கஷ்டப்பட்டதான் ஆகணும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், இயற்கை வாழ்வை பின்பற்றி கழிவு தேங்காது, ஆங்கில மருத்துவம் மாதிரி அக்குபஞ்சரை மாற்றாதீங்க. அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வேறு மாதிரியான ஒரு மருத்துவம். இதற்கு வந்து சில காலங்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் இயற்கை வாழ்வை பின்பற்றி மருத்துவம் தேவையில்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் நாங்கள் சொல்கிறது. ஆனால் நாங்கள் காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கணுமே இல்லை, இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். பசிக்காமல் ஒரு நாளைக்கு 10 முறை கூட சாப்பிட்டுட்டே இருப்போம், எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்கு பணம் தான் முக்கியம், அதனால் இரவில் தூங்க மாட்டோம். காசு சம்பாதிக்கிறதுக்காக நைட்டு தூக்கத்தை உடம்பு அடமான வைப்போம் அப்படின்ற இடத்துல நிற்கிறவங்க படிப்படியாக ஆரம்பத்தில் அந்த சிகிச்சை வந்து அவங்கள குணப்படுத்திட்டே வந்தாலும் சில காலங்கள் கழிச்சு குணப்படுத்தாத இடத்துக்கு இயற்கை தள்ளிவிடும். இயற்கையை மதிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இயற்கை ஒருபொழுதும் உதவி செய்யாது. தெரியாமல் தவறு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உடம்பு ஒவ்வொரு நிமிஷமும் சரிப்படுத்திட்டு இருக்கோன்றதுனா வேணாம் உடம்போட அடிப்படை. ஆமாம், இல்லைன்னு சொல்லலை, அறியாமையில் செய்கிறாங்க. மருந்துகள்னால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் தெரியல. ஆங்கில மருத்துவம் அவங்களுக்கு கொடுத்த பயம், ஒரு அச்சம், தனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ற இடத்துல இருந்து மருந்துகளை அறியாமல் சாப்பிட்றவங்களுக்கு உடல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சாகர வரைக்கும். ஏன்னா அது அறியாமை. ஆனால் அறிஞ்சிட்டே இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இயற்கை வாழ்வியலை பற்றி முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க, உடம்பு என்ன செய்யும் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருப்பீங்க, அக்குபஞ்ச மருத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாத்தையும் சொல்லியாச்சு, பஞ்சபூதங்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்றதையும் சொல்லியாச்சு. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் பணியில் இடத்துலையே நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற இடத்துல இருக்கிற அகம்பாவம் மட்டும்தான் இயற்கை எல்லாத்தையும் தான் கவனிச்சுட்டு இருக்கு இல்லையா. அந்த பிரபஞ்சத்தோட விஷயமே நீ செய்கிற செயலுக்கான விளைவு தானே. அப்போ நீ செய்கிற செயலுக்கான விளைவு நீ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கிடைக்கும். தவறான செயல்கள் செஞ்சாலும் நீ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே உனக்கான விளைவு நிச்சயம் உண்டு. அதனால தான் இங்கே பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. நீ என்ன தான் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அதெல்லாம் கிடையாது. நீ செய்யறியா அதற்கான விளைவை அனுபவிச்சு தான் ஆகணும். வாய்ப்புகள் கிடைக்கப்படும், வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் நீ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் திரும்பவும் தவறு செஞ்சுட்டு எங்கேயாவது போய் நின்று மன்னிப்பு கேட்டுருக்கணும். இல்லை அக்குபஞ்சர், இப்போ நம்ம உடல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், அதனால் உடம்பு திரும்பவும் தவறுகள் செஞ்சுட்டே இருக்கிறது உடம்புக்கு செஞ்சுட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்தால் அதெல்லாம் உடம்பு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்ற இடத்துல அகம்பாவமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உன்னுடைய பிணி தீரவே தீராது. திரும்பவும் நீ கஷ்டப்பட்டு தான் இருக்கும். இதுதான் அடிப்படை. உண்மையன்னா உண்மையை தான் சொல்லி ஆகும் இல்லையா. நீங்கள் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கான காரணம் இல்லை. இப்போ உடம்புடைய இயக்கம் என்ன எல்லாம் புரிஞ்சுருக்கீங்க. மூலகங்களுடைய விஷயம் என்ன, மூலகங்களோட உரையாடணும், பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்திற்கு பஞ்சபூதங்கள் உங்கள் உடம்புல ஓடுற பஞ்ச மூலகங்களோட இணையணும். அது ரெண்டையும் நம்ம சேர்க்கணும், இணைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் மூலகங்களுடைய எப்படி அதாவது நட்பாக இருக்கிறதும் அது கூட உரையாடுறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் அதை கேட்குற புள்ளியை கேள்வியை சரியாக கொடுக்கறதும் அப்படிங்கிற இடத்துலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா. இன்றைக்கி நோயறிதல் முறையில் இருக்கிற கடைசியான ஒரு விஷயம், இதுக்கப்புறம் தான் சிகிச்சை முறைகள் தான், அப்புறம் ரீகால் இதெல்லாம் நம்ம பார்க்க தொடர்ந்து இவ்வளோ சீக்கிரத்தை சிகிச்சை சொல்லித்தர மாட்டேன். இதில் நீங்கள் தரவா ஆகுது அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகும் போது தான் நான் சிகிச்சைக்கே நான் வருவேன். அது வரைக்கும் இதுதான் திருப்பி ரீகால் பண்ணிட்டு காணொலிகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இறுதியான நிலையாக அது ஒற்றை மூலக துடிப்பின்மையில் என்ன புள்ளி தேர்வு, இரட்டை மூலக துடிப்பின்மையில் என்ன புள்ளி தேர்வு, மும்மூலகத்தில் வந்து துடிப்பின்மையில் புள்ளி தேர்வு, 4 மூலகங்களில் துடிப்பின்மையில் புள்ளி தேர்வு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போது 5 மூலகங்களுமே துடிப்பு இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், எப்படி வந்து புள்ளிகளை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காலத்தில் பார்க்கலாம்.